ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற யூனிட் 1ல் தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். விச் இஸ் மை பிளேஸ். லெட் அஸ் லேர்ன். அதாவது நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் லைனாக உட்காந்துருப்பீங்க அப்படி தானே. அதில் நீங்கள் எத்தனாவது ஆளாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறமா காலையில் எல்லாரும் ஸ்கூல்லேயும் மார்னிங் அசம்பிளி நடக்கும் அப்படி தானே. அசம்பிளியில் எத்தனாவது லைனில் நின்னீங்க அப்படின்ட்டு உங்கள் மேம் கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த ஆர்டர் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் வரைக்கும் பாருங்கள். அது அனிமல்ஸ் ஒவ்வொன்றும் எந்த ஆர்டரில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் இருக்குது, செகண்ட் டைகர் இருக்குது, தேர்டு மங்கி, ஃபோர்த் பிளேஸில் லயன், ஃபிஃப்த்து ஜிராஃபி, சிக்ஸ்த்து பியர், செவன்த்து ரேபிட், எயித்து ஹிப்போபோட்டமஸ், நைன்த் யார் இருக்கா பாண்டா, டென்த்து ஸ்குரில். இப்போது மேட்ச் த ஆர்டினல் நம்பர்ஸ் வித் த அனிமல்ஸ். அதாவது எந்த ஆர்டரில் எந்த அனிமல்ஸ் நிற்கிது, அதாவது எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்டு பிளேஸில் கொடுத்துருக்காங்க. தேர்டு பிளேஸில் யார் நிற்கிறா? மங்கி. அப்போ மங்கி கூட மேட்ச் பண்ணணும். அடுத்தது 10th பிளேஸ், கடைசியாக யார் நிற்கிறா? ஸ்குரில். அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் யார் இருக்கா? லயன். அடுத்தது 5th பிளேஸில் ஜிராஃபி. இதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைட்லேருந்தே கவுண்ட் பண்ணணும். அடுத்தது செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? டைகர். 8th பிளேஸில் ஹிப்போபோட்டமஸ். ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா? எலிஃபண்ட். அதானே ஃபஸ்ட் இடத்துல நிற்கிது. அடுத்தது 9th பிளேஸில் யார் இருக்கா? கவுண்ட் பண்ணுங்கள், பாண்டா. அப்போது அது கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும். இதே மாதிரி எந்தெந்த அனிமல் எந்தெந்த இடத்துல கரெக்டாக நிற்கிது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த ஃப்ளார்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் தேர் ஆர்டினல் நம்பர்ஸ். அதாவது அவங்க கொடுத்துருக்க ஃப்ளார்ஸ் பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம அனிமல்ஸ் கவுண்ட் பண்ணோம்ல, இப்போ அந்த ஃப்ளார்ஸை எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன பூ கொடுத்துருக்காங்க? இட்லி பூ கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போது அந்த பூ எத்தனாவது இடத்துல இருக்குது? 5th பிளேஸ். அப்போது 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதாவது 5th பிளேஸில் இருக்குது. அடுத்தது அந்த எல்லோ கலர் பூ எத்தனாவது இடத்துல இருக்குது? கடைசி இடத்துல இருக்குது. அது எத்தனாவது இடம்னு கவுண்ட் பண்ணுங்கள்? 10th பிளேஸ். அடுத்தது ஹைபிஸ்கஸ். அது எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 1st பிளேஸ். அப்போது 1st பிளேஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஜாஸ்மின் ஃப்ளவர் எத்தனாவது இடத்துல இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள், 9th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் எத்தனாவது இடத்துல இருக்குது? 8th பிளேஸ். அதுக்கப்புறமா லோட்டஸ். அது எத்தனாவது இடத்துல இருக்குது? 6th பிளேஸ். அதுக்கப்புறம் ரோஸ் 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த செம்பருத்தி பூ 4th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா மேரிகோல்டு 2nd பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சன்ஃப்ளவர் 7th பிளேஸில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலர் அக்கார்டிங் டு த ஆர்டினல் நம்பர் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். அதாவது அவங்க கொடுத்துருக்க பிளேஸை நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5th பிளேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி தானே. அப்போது 5ஆவதாக இருக்கிற சர்க்கிளை கலர் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. அப்போ அந்த 5th பிளேஸில் இருக்க சர்க்கிளை கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸ், 7ஆவதாக இருக்கிற இடத்த கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ், லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ட்ரையாங்கிளில் கலர் பண்ணணும். அதுதான் 10th பிளேஸாக இருக்குது அப்படி தானே. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ட்ரா பலூன்ஸ் அண்ட் ரைட் த ஆர்டினல் நம்பர்ஸ். இந்த பலூன்ஸை நம்ம வரைஞ்சி அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். பாதி அவங்களே வரைஞ்சிருப்பாங்க, 2 வரையாமல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வரையணும். அப்புறம் 5 இடம் எழுதாமல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எழுதணும். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு, பிங்க்கு செகண்டு, எல்லோ கலர் பலூன் 3rd பிளேஸு, பர்பிள் பலூன் 4th, ப்ளூ கலர் பலூன் 5th, அப்புறம் ஆரஞ்சு கலர் பலூன் 6th, ரெட் கலர் பலூன் 7th. இதை நம்ம கீழே அப்படியே எழுத போகிறோம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களே கொடுத்துட்டாங்க. க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு, பிங்க்கு செகண்டு, எல்லோ தேர்டு. பர்பிள் கலர் எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 4th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ளூ கலர் வந்து 5th பிளேஸ், அப்படி தானே? அப்போ அதில் 5th சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது ஆரஞ்சு கலர் எத்தனாவது இடத்துல இருக்குது? 6th பிளேஸ், அப்போ 6th சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது 7th பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் கலர். ஆனால் நீங்கள் பலூன் வந்து நம்ம தான் வரையணும். வரைஞ்சி ரெட் கலரில் கலர் பண்ணிவிட்டு கீழே 7th அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்களாகவே ஒரு கலர் வந்து இதில் கொடுக்காத கலரை நீங்கள் வந்து வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கேன். சரியா? அதை கலர் பண்ணிவிட்டு 8th பிளேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன். Have you looked at the value of money written both in number and in number name on rupee notes? அதாவது ரூபாய் நோட்டு இருக்கும்ல, காசில் நோட்டு இருக்கும்ல, 10 ரூபி நோட்டு, 20 ருபீஸ் நோட்டு, 500 ருபீஸ் நோட்டு, 100 ருபீஸ் நோட்டு, இதே மாதிரி நோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி நோட் மணியில் வந்து நீங்கள் வந்து அந்த காசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்லேயும் எழுதியிருக்கும், நம்பர் நேமும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த 10 ரூபா நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேயும் இருக்குது, 10 அப்படின்னு சொல்லிட்டு 10, 10 அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் இருக்குது. அப்படி தானே? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் நேம்ஸ் 1 to 10. நம்ம வந்து 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் நேம் கற்றுக்க போகிறோம். அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு 1, ONE 1, TWO 2, THREE 3, FOUR 4, FIVV 5, SIX 6, SEVEN 7, EIGHT 8, NINE 9, TEN 10. இதுதான் 1லேருந்து 10 வரைக்கும் அதோட நம்பர் நேம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட் அஸ் டூ. ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். நீங்கள் வந்து உங்ககிட்ட உங்கள் மேம் வந்து நம்பர் கார்ட்ஸும் நம்பரோட நேம் கார்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருப்பாங்க. இன்னொரு கார்டில் வந்து, அதாவது நம்பர் நேம் கார்டில் வந்து ONE 1 அப்படின்னு சொல்லி அதோட நம்பர் நேம் எழுதியிருப்பாங்க. அதை வந்து திருப்பி போட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து எடுக்கணும் கரெக்டாக. நம்பர் கார்டில் வந்து 1 எடுக்கணும், நம்பர் நேம் கார்ட்லேருந்து 1 எடுக்கணும். நீங்கள் ரெண்டும் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சுக்கணும். இதே மாதிரி யாரெலாம் வந்து மேட்சாக எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். கனெக்ட் த நம்பர் வித் த நம்பர் நேம். அதாவது நம்பரை வந்து நம்பர் நேம் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சரில் எத்தனை ஆக்டோபஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 4 அப்படி தானே? அதனால் 4 அப்படின்ற நம்பர் கூடயும் அதோட நம்பர் நேம் கூடயும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எத்தனை சீஹார்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 10 சீஹார்ஸ் இருக்குது. அப்போது 10 அப்படின்ற நம்பர் கூடயும் அதோட நம்பர் நேம் TEN அப்படின்றது கூடயும் மேட்ச் பண்ணிருக்கோம். அடுத்தது எத்தனை ஃபிஷ் கொடுத்துருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 7. இப்போ 7 அப்படின்ற நம்பர் கூடயும் SEVEN அப்படின்ற அதோட நம்பர் நேம் கூடயும் மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை டாட்டாய்ஸ் கொடுத்துருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 6. அப்போ 6 கூடயும் அதோட நம்பர் நேம் கூடயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைசியாக ஸ்டார் ஃபிஷ் எத்தனை கொடுத்துருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 5. இப்போ 5 அப்படின்ற நம்பர் கூடயும் FIVE அப்படின்ற அதோட நம்பர் நேம் கூடயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் அண்ட் த நம்பர் நேம். கொடுத்துருக்க பிக்சரில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதோட நம்பரையும் நம்பர் நேமையும் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பேர்ட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். கவுண்ட் பண்ணுங்கள். 5. அப்போது நம்பரில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் FIVE அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த பீஸ் எத்தனை இருக்குது? பூச்சிகள் 7 இருக்குது. அப்படி தானே? அப்போ 7 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் நம்பர் எழுதிட்டு அதோட நம்பர் நேம் SEVEN அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை டவ் கொடுத்துருக்காங்க? புறா. கவுண்ட் பண்ணுங்கள். 3. அப்போது 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு THREE அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. அடுத்தது
எத்தனை ட்ராகன் ஃப்ளை கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள் 9. இப்போது 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேயும் NINE அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த இன்செக்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குது ஹவுஸ் ஃப்ளை 10 அப்படி தானே. அப்போது 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேயும் TEN அப்படின்ட்டு நம்பர் நேம்லேயும் எழுதிக்கோங்க. அடுத்தது பேரட்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 4. அப்போது 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் FOUR அப்படின்ட்டு நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. அடுத்தது ஈகிள்ஸ் எத்தனை ஈகிள் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 2 அப்படி தானே. அப்போது அந்த பாக்ஸில் 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அடுத்து TWO அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் கீழே எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை கிராப்ஸ் இருக்குது எத்தனை நண்டு இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 6 இருக்குது. அப்போது 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் SIX அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை பீட்டில் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை வண்டு இருக்குது 7 இருக்குது. அப்போ 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேயும் SEVEN அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. அடுத்தது பீகாக் எத்தனை பீகாக் இருக்குது 1. அப்போது 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் ONE அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் நேமும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டர்ஸ் லேர்ன் நம்பர் நேம்ஸ் கற்றுக்க போகிறோம். இப்போது 11லேருந்து 20 வரைக்கும் கற்றுக்க போகிறோம். 11 வந்து எப்படி நம்பர் நேமில் எழுதணும் ELEVEN 11. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெல்லிங். இதே மாதிரி தான் அதோட நம்பர் நேம்ஸ் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட் த பேர்ட்ஸ் அண்ட் ரைட் த நம்பர் நேம்ஸ். இந்த பிக்சரில் ஒரு பேர்ட்ஸும் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பேரட் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 17. இப்போது SEVENTEEN அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை க்ரோ இருக்குது 13 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை கொக்கு இருக்குது மேலே பறக்குது பாருங்கள் 12. அப்போது 12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது எத்தனை குருவி இருக்குது ஸ்பேரோ 14 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒன்று நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஓகேவா. அடுத்தது மரத்தில் எத்தனை காய் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 11. இப்போது 11 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த குளத்தில் எத்தனை டக்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 15. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டர்ஸ் டூ ஹவு கேன் வி கவுண்ட் ஈஸிலி. அதாவது இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பாக பிரிஞ்சுட்டு உங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் இந்த சீட்ஸ் இருக்குல்ல விதைகள் அதை வந்து நீங்கள் 100 தாண்டாமல் இருக்கிற மாதிரி, அதாவது 99 தாண்டாமல் இருக்கிற மாதிரி 99 இல்லைன்னா 99க்குள்ளே வந்து நீங்கள் சீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றா கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்றா கவுண்ட் பண்ணிவிட்டு அது கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 பிரித்து கவுண்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு ஒன்றா கவுண்ட் பண்ணும் போது ஈஸியாக இருந்துச்சா இல்லைன்னா 10 கவுண்ட் பண்ணும் போது ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருந்திருக்கும் 10 கவுண்ட் பண்ணும் போது தான் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படி தானே. இதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பாக்ஸ் இன் குரூப்ஸ் ஆஃப் 10 கவுண்ட் அண்ட் ரைட். அதாவது உங்கள் கொடுத்துருக்க பிக்சரை ஃபஸ்ட்டு நம்ம 10 குரூப்பாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஏன்னா 10 நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி தானே. ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்களே பிரிச்சுருக்காங்க பாருங்கள். 2 10 இருக்குது. அப்போது 20. 2 10s இருக்குது. மீதி தனியாக 1s எத்தனை இருக்குது 4. இப்போ 20யும் 4யும் சேர்த்தோம்னா 24 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம வந்து பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10 ஒன்று பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 10 ஒன்றையும் அடுத்த 10 ஒன்றாவும் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 30. மீதி எவ்வளோ இருக்குது 8. மொத்தம் 38. அடுத்தது எத்தனை இருக்குது 10 10ஆக குரூப் பண்ணுங்க பார்க்கலாம். 4 10s இருக்குது. அப்போது தனியாக 1s வந்து 2 இருக்குது. அப்போது 40 + 2 42. அடுத்தது 10 10ஆ எத்தனை 10 பிரிக்கலாம் பாருங்கள். 4 10s இருக்குது. மீதி தனியாக 8 1s இருக்குது. அப்போது 40 + 8
48. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Let us learn. Observe the coins in both the boxes. Do you know that 10 1 rupee coins are equal to 1 10 rupee coin? இந்த ரெண்டு காயின்ஸையும் நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா? அதாவது 10 1 rupee காயின் சேர்ந்தது தான் ஒரு 10 rupee காயின். அதாவது 10 1 rupee காயினும் ஒரு 10 rupee காயினும் ஈக்குவல். எப்படி? அதாவது 10 ones equal to 110. ஓகேவா? அதாவது 10 ஒன்றுகள் சேர்ந்தது தான் ஒரு 10. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். Let us practice. Circle the coins in group of 10. Count and match. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே கொடுத்துருக்க காயின்ஸை 10 10ஆக குரூப் பண்ணிவிட்டு அதை கவுண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த காயின்ஸ் கூட மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 வந்து நம்ம மேட்ச் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி எத்தனை இருக்குது? 4. அப்படி தானே? அப்போது ஒரு 10 rupee காயின் இருக்க மாதிரியும் மீதி 4 1 rupee காயின் எங்கே இருக்கோ அது கூட ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். 10 குரூப் ஆஃப் 10 வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அடுத்தது மீதி 2 இருக்குது. அப்போ நம்ம எது கூட மேட்ச் பண்ணணும்? ஒரு 10 rupee காயின் இருக்க மாதிரி மீதி 2 1 rupee காயின் இருக்க மாதிரி மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி 10 வந்து குரூப்பாக பிரித்தோம் அப்படின்னா மீதி 3 1 rupee காயின் இருக்கும். அதே மாதிரி 10 rupee காயின் கூடயும் மீதி 1 rupee காயின் கூடயும் மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு let us practice. Box the objects in groups of tens. Count and write. அதாவது இங்கே கொடுத்துருக்கிறத பாக்ஸ் பண்ண போகிறீங்க. 10 10ஆக பிரிச்சுட்டு அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி எத்தனை டென்ஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்க பிக்சரில் 10 10 குரூப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம். எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னா 2 டென்ஸ் இருக்குது. அப்போது 2 10s அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. ஒன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 8. அதனால் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்கிறதுல நம்ம 10s 10s பிரித்தோம் அப்படின்னா எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னா 2 10s இருக்குது. அப்போது 10ஸில் 2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஒன்ஸில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 6. அப்போது நம்ம 6ன்னு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், கேரட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம 10 10ஆக எத்தனை டென்ஸ் பிரிக்கலாம்? 3 தடவை பிரிக்கலாம். அப்போது 10ஸில் 3ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒன்ஸ் வந்து எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 2. 2 தானே தனியாக இருக்குது. அப்போது ஒன்ஸில் 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். Let us practice. Count in groups and write the number of balloons. அதாவது அவங்க கொடுத்துருக்க பலூன் வந்து குரூப்பாக இருக்குது. ஒரு குரூப்பில் 10 பலூன்ஸ் இருக்கும். அப்போ வந்து எத்தனை பலூன்ஸ் மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரூப்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு குரூப்பில் 10 பலூன்ஸ் இருக்குது. அப்போ 3 குரூப் இருக்குது. அப்போ எவ்வளோ பலூன்ஸ் இருக்கும்? 30. அப்படி தானே? அதனால் 30ன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 7 குரூப்ஸ் இருக்குது. அப்போனா எவ்வளோ பலூன்ஸ் இருக்கும்? 70. அப்போ 70ன்னு சொல்லி எழுதியிருக்கோங்க. அடுத்தது எத்தனை குரூப்ஸ் இருக்குது? 5 குரூப்ஸ் இருக்குது. ஒரு குரூப்லேயும் 10 பலூன்ஸ் இருக்கும். அப்போ 5 குரூப்ஸ் அப்படின்னா 50 பலூன்ஸ். அடுத்தது 8 குரூப்ஸ் இருக்குது. அப்போது 80 பலூன்ஸு. அடுத்தது 4 குரூப்ஸ் இருக்குது. அப்போ 40 பலூன்ஸு. அதுக்கப்புறமா 6 குரூப்ஸ் இருக்குது. அப்போ 60 பலூன்ஸு. கடைசியாக எத்தனை குரூப் இருக்குன்னா 9 குரூப்ஸ் இருக்குது. அப்போது 90 பலூன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் த கரெக்ட் ஆன்சர். எது கரெக்டோ அதை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி டீத் டு யூ ஹாவ்? உங்களுக்கு எத்தனை பல் இருக்கும்? அதாவது மோர் தென் 20யா லெஸ் தென் 20யா? 20க்கு மேலே இருக்குமா இல்லை 20க்கு கம்மியாக இருக்குமா? 20க்கு மேலே தான் இருக்கும். அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யுவர் கிளாஸ்? உங்கள் கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் கிளாஸில் மொத்தம் 30க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. 30யை விட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், ஹவு மெனி ஸ்போக்ஸ் ஆர் தேர் இன் அ பைசைக்கிள் வீல்? நீங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்க அப்படி தானே? அதில் 2 வீல் இருக்கும் அப்படி தானே? அதில் இருக்கிற ஸ்போக்ஸ் அதாவது கம்பிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
லெஸ் தென் 40யா மோர் தென் 40யா? 40யை விட கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. 4th கொஷின் பாருங்கள். ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் அ பஸ்? ஒரு பஸ்ஸில் எத்தனை சீட்ஸ் இருக்கும்? 50 சீட்டை விட அதிகமாக இருக்குமா, 50 சீட்டை விட கம்மியாக இருக்குமா? 50 விட அதிகமாக தான் இருக்கும் ஒரு பஸ்ஸில். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க, மோர் தென் 50. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த டேபிள். அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, முட்டைகள். அதில் எத்தனை டென்ஸ் இருக்குது, எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை வச்சு மொத்தமாக வர நம்பரை வந்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. மொத்த எக்ஸ் வந்து டென்ஸ் வந்து, அதாவது ஒரு அட்டையிலையும் 10 எக் இருக்கும். அப்போது அட்டையாக குரூப்பாக இருக்கிறது வந்து எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போது டென்ஸில் 5ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. தனியாக ஒரே ஒரு முட்டை இருக்குது. அப்போது ஒன்ஸில் 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போது 5 டென்ஸ் அப்படின்னா 50ன்னு எழுதலாமா? 1 ஒன்ஸ் அப்படின்னா 1. அப்போ 50 + 1 51. அடுத்தது அதே மாதிரி பாருங்கள். டென்ஸ் வந்து 5 இருக்குது, ஒன்ஸ் வந்து 2 இருக்குது. அப்படி தானே? தனியாக 2 முட்டை இருக்குது, குரூப்பாக 5 முட்டை இருக்குது. அதாவது 10 10 5 முட்டைகள் இருக்குது குரூப்பாக. அப்போ டென்ஸில் 5, தனியாக 2 இருக்கிறனால ஒன்ஸில் 2. அப்போ 5 டென்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 50 + 2. ஓகேவா? மொத்தம் 52. அடுத்ததும் அதே மாதிரி தான். டென்ஸ் வந்து 5 இருக்குது, ஒன்ஸ் வந்து 3 இருக்குது. இப்போ 50 + 3 53. அடுத்ததும் அதே மாதிரி 5 டென்ஸ் இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. 50 + 4 54. அடுத்தது 5 டென்ஸ் இருக்குது, 5 ஒன்ஸ் இருக்குது. 50 + 5 55. அடுத்தது 5 டென்ஸ் இருக்குது, 6 ஒன்ஸ் இருக்குது. 50 + 6 56. அடுத்தது 5 டென்ஸ் இருக்குது, 7 ஒன்ஸ் இருக்குது. 50 + 7 57. அடுத்தது 5 டென்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. 50 + 8 58. அடுத்தது டென்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள்? 5 அப்படி தானே? அப்போது 5 டென்ஸ், 9 ஒன்ஸ். 50 + 9 59. கடைசியில் அவங்களே கொடுத்துருக்காங்க. டென்ஸ் வந்து 6 இருக்குது, ஒன்ஸ் வந்து எதுவுமே இல்லாததுனால 0 போட்டுட்டாங்க. இப்போ 6 டென்ஸு 16 சொல்லி எழுதியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றனால 0. இப்போ 60 + 0 60. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட்டஸ் ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த டேபிள். பாருங்கள், டென்ஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ், அதாவது டென்ஸும் ஒன்ஸும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி எழுத போகிறோம். மீதி கொடுக்காததுக்கு நம்மளே டென்ஸும் ஒன்ஸும் எழுதி ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6 டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 டென்ஸை 16 சொல்லி எழுதலாம், 1 ஒன்ஸை 1ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ 60 + 1 61. அடுத்தது பாருங்கள், 6 டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 டென்ஸ் அப்படின்னா எவ்வளவு? 60. 2 ஒன்ஸ் அப்படின்னா 2. அப்போ 60 + 2 62. அடுத்தது பாருங்கள், 6 டென்ஸ், 3 ஒன்ஸ். அப்போ 60 + 3 63. அடுத்தது 6 டென்ஸ், 4 ஒன்ஸ். 60 + 4 64. அப்படியே ரைட் சைட் பார்த்துட்டு போயிடலாம். ரைட் சைட் பாருங்கள், 7 டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 7 டென்ஸை எப்படி எழுதலாம்? 70 அப்படி தானே? அப்போது 1 ஒன்ஸ்னால் 1. இப்போ 70 + 1 71. அடுத்தது 7 டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 7 டென்ஸ் அப்படின்னா 70, 2 ஒன்ஸ் அப்படின்றது 2. இப்போ 70 + 2 72. அடுத்தது 7 டென்ஸ் இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 70 + 3 73. அடுத்தது 7 டென்ஸ் இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 70 + 4 74. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 + 5 65. 6 டென்ஸ் இருக்குது, 6 ஒன்ஸ் இருக்குது. 60 + 6 66. அடுத்தது 6 டென்ஸ் இருக்குது, 7 ஒன்ஸ் இருக்குது. 60 + 7 67. அடுத்தது 6 டென்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. 60 + 8 68. அடுத்தது 6 டென்ஸ் இருக்குது, 9 ஒன்ஸ் இருக்குது.
60 + 9 69. அதுக்கப்புறமா 7 10s இருக்குது. ஒன்ஸ் வந்து 0 தான் இருக்குது. அப்போ 7 10ஸை வந்து 17 சொல்லி எழுதுகிறோம். ஒன்ஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றனால +0ன்னு போட்டிருக்கோம். அப்போ 70 + 0 70. அடுத்தது ரைட் சைட் பாருங்கள். டென்ஸ் வந்து எப்படி போட்டிருக்கோம்? 7 10s 5 1s. இப்போ 70 + 5 75. அடுத்தது 7 10s 6 1s 70 + 6 76. அடுத்தது 7 10s 7 1s 70 + 7 77. அடுத்தது 7 10s 8 1s. இப்போ 70 + 8 78. அடுத்தது பாருங்கள் 7 10s இருக்குது, 9 1s இருக்குது. அப்போனா 7 10s எப்படின்னு எழுதலாம்? 70 + 9 1s. அப்போ 70 + 9 79. அடுத்தது 8 10s இருக்குது, அதை நம்ம 18 எழுதுகிறோம். 0 1s அப்படின்றனால 0ன்னு எழுதுகிறோம். இப்போ 80 + 0 80. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த டேபிள். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இப்போது 8 10s கொடுத்துட்டாங்க, 1 1s கொடுத்துருக்காங்க. 8 10ஸ்னால் எவ்வளவு? வழக்கம் போல் 80 + 1 81. அடுத்தது 8 10s கொடுத்துருக்காங்க, 2 1s கொடுத்துருக்காங்க. அப்போனா 80 + 2 82. அடுத்தது 8 10s 3 1s. இப்போ 80 + 3 83. அடுத்தது நம்மளாவே தான் எழுதணும். 8 10s 4 1s 80 + 4 84. அடுத்தது ரைட் சைட் பார்த்துட்டு போயிடலாம். ரைட் சைட் பாருங்கள். 10s வந்து 9 கொடுத்துருக்காங்க, 1s வந்து 1. அப்போது எப்படி எழுதணும்? 90 + 1 91 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன எழுதணும்? 10ஸில் வந்து 9ன்னு எழுதணும். 1s வந்து அடுத்து 2ன்னு எழுதணும். இப்போ 90 + 2 92. அடுத்தது 10s வந்து 9, 1s வந்து 3. அப்போ 90 + 3 93. அடுத்தது பாருங்கள், 9 10s இருக்குது, 4 1s இருக்குது. அப்போது 90 + 4 எவ்வளவு? 94. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 10s கொடுத்துருக்காங்க, 5 1s கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதுவீங்க? 80 + 5 85. அடுத்தது 8 10s கொடுத்துருக்காங்க, 6 1s கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதுவீங்க? 80 + 6 86. அடுத்தது 8 10s கொடுத்துருக்காங்க, 7 1s கொடுத்துருக்காங்க. அப்போது 80 + 7 87. அடுத்தது 8 10s கொடுத்துருக்காங்க, 8 1s கொடுத்துருக்காங்க. அதை 80 + 8 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். மொத்தம் 88. அடுத்தது பாருங்கள், 8 10s கொடுத்துருக்காங்க, 9 1s எழுதுகிறோம். அடுத்தது 80 + 9 89 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்து என்ன எழுதுகிறோம்? 9 10s 0 1s. அப்போ 90 + 0 90. இது எல்லாமே நம்மளாக தான் எழுதணும். அடுத்து ரைட் சைட் பாருங்கள். 9 1s எழுதுகிறோம், 9 10s எழுதுகிறோம், 5 1s எழுதுகிறோம். அடுத்து 90 + 5 95. அடுத்தது பாருங்கள், 9 10s 6 1s. அப்போ 90 + 6 96. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 10s 7 1s. அதை 90 + 7 எழுதுகிறோம். 90 + 7 எவ்வளவு? 97. அடுத்தது என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 9 10s 8 1s. அதை 90 + 8 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ டோட்டல் 98. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 10s எழுதுகிறோம், 9 1s எழுதுகிறோம். இப்போ 90 + 9 டோட்டல் 99. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். கவுண்ட் அண்ட் ரைட். பாருங்கள், எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். 10ஸும் 1ஸும் எழுதிட்டு டோட்டலாகவும் நம்ம எழுத போகிறோம். கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை 10s இருக்குது? ஒரு கொத்தில் 10 டொமேட்டோஸ் இருக்கும். அப்போது 3 கொத்து இருக்குது. அப்போது 10s வந்து 3 இருக்குது. அதனால் 3ன்னு சொல்லி 10ஸில் எழுதியிருக்காங்க. 1s எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 8 இருக்குது தனியாக. அப்போது 1ஸில் வந்து 8 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ மொத்தம் 38 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 10s எத்தனை இருக்குது? 4 10s இருக்குது. அப்போது 10ஸில் 4ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. தனியாக 2 இருக்குது. அப்போது 1ஸில் 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. மொத்தம் 42. அடுத்தது 10 10ஆக இருக்கிறது எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 5. அப்போ 10ஸில் 5ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. 1ஸ்லேயும் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. மொத்தம் 55.
அடுத்தது பாருங்கள், எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். டென்ஸ் 6 இருக்குது. அப்போ டென்ஸில் 6ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. தனியாக 3 டொமேட்டோஸ் இருக்குது. இப்போது ஒன்ஸில் 3ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. மொத்தம் 63. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், கவுண்ட் அண்ட் ரைட். இப்போ கேரட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே மாதிரி தான். ஒரு பஞ்சில் வந்து 10 கேரட்ஸ் இருக்கும். இப்போ எத்தனை பஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து நம்ம டென்ஸாகவும் எத்தனை தனியாக இருக்கோ அதை ஒன்ஸாகவும் கணக்கு பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பஞ்சஸ் இருக்குது? 6 பஞ்சஸ் இருக்குது. அப்போனா 60 கேரட்ஸ். தனியாக வந்து 7 கேரட்ஸ் இருக்குது. அப்போது 60 + 7 67. அதனால் அவங்க 67ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், எத்தனை பஞ்ச் இருக்குது? 4 பஞ்சஸ் இருக்குது. இப்போ 4 பஞ்சஸ்னால் எவ்வளவு? 40. தனியாக எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து 9 இருக்குது. இப்போ 40 + 9 49. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பஞ்ச் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 7. அப்போது 70 கேரட்ஸ். அடுத்தது தனியாக இருக்கிறதுல 5 கேரட்ஸ் இருக்குது. அப்போ 70 + 5 75. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தனை பஞ்சஸ் இருக்குது? 8 பஞ்சஸ் இருக்குது. அப்போது அதை 80ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 வந்து தனியாக இருக்கிறது ஒன்ஸு. அப்போ 80 + 2 82. கடைசியாக பாருங்கள், எத்தனை பஞ்சஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 9 பஞ்சஸ். அப்போது 9 பஞ்சஸ்னால் மொத்தம் 90 கேரட்ஸ் அதில் இருக்கும். தனியாக ஒன்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ 90 + 3 93 கேரட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். கவுண்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பீட்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து 10 பீட்ஸ் இருக்கும். அப்போது அது மாதிரி 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அப்போ 20. தனியாக இருக்கிற பீட்ஸ் வந்து 6 இருக்குது. இப்போ 20 + 6 26 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. நம்ம இதே மாதிரி மீதியெல்லாம் கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது பாருங்கள். 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அப்போது 30 இருக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸில். அதுக்கப்புறமா தனியாக இருக்கிற பீட்ஸ் வந்து 5. இப்போ 30 + 5 35. அடுத்தது பாருங்கள், எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது? 4. அப்போ அதில் 40 பீட்ஸ் இருக்கும். தனியாக 2 பீட்ஸ் இருக்குது. அப்போ 40 + 2 42. அடுத்தது பாருங்கள், எத்தனை பீட்ஸ் இருக்குது? 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கனால 50 பீட்ஸ் இருக்கும். அதில் தனியாக 7 பீட்ஸ் இருக்குது. அப்போ 50 + 7 டோட்டல் 57 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 8 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அப்போ அதில் 80 பீட்ஸ் இருக்கும். 3 பீட்ஸ் தனியாக இருக்குது. அப்போ 80 + 3 83. அடுத்தது கடைசியாக பாருங்கள், 9 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அதில் 90 பீட்ஸ் இருக்கும். தனியாக பீட்ஸ் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 9 பீட்ஸ் இருக்குது. அப்போ 90 + 9 99 பீட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட டென்ஸையும் ஒன்ஸையும் எடுத்து எழுத போகிறோம். 37ல் எத்தனை டென்ஸ் ஒன்ஸ் இருக்குது? 3 டென்ஸ் 7 ஒன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம். 89ல் 8 டென்ஸ் 9 ஒன்ஸ். 22ல் வந்து 2 டென்ஸ் 2 ஒன்ஸ். அதுக்கப்புறமா 46ல் வந்து 4 டென்ஸ் 6 ஒன்ஸ். 50ல் வந்து 5 டென்ஸ் 0 ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 78ல் வந்து 7 டென்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 52ல் வந்து 5 டென்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது. 64 பாருங்கள், 6 டென்ஸ் இருக்குது, 4 ஒன்ஸ் இருக்குது. 98ல் எத்தனை இருக்குது? 9 டென்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட்டஸ் டூ ஃபார்மிங் 2 டிஜிட் நம்பர்ஸ். அதாவது 2 பேராக நிற்கணும். உங்கள் மேம் வந்து உங்ககிட்ட நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்ககிட்ட வந்து டென்ஸ் கார்டும் ஒருத்தவங்ககிட்ட வந்து ஒன்ஸ் கார்டும் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டென்ஸ்னால் இப்போ 70 அப்படின்ட்டு ஒருத்தவங்ககிட்ட கார்டு இருக்குது அப்படின்னா, ஒன்ஸில் வந்து உங்ககிட்ட இப்போ 6ன்னு கார்டு இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட ஒன்ஸ் கார்டு வச்சுருக்கீங்கள்ல, நீங்கள் வந்து அந்த டென்ஸ் வச்சுருக்க கார்டுக்கு மேலே அந்த ஒன்ஸை வைக்கணும். அப்போ வச்சிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பொண்ணுகிட்ட 70 அப்படின்ற டென்ஸ் நம்பர் கார்டு வந்து இருக்குது. இந்த பையன்கிட்ட 8 அப்படின்ற ஒன்ஸ் கார்டு வந்து இருக்குது. அப்போது அந்த 8ஐ வந்து அந்த ஒன்ஸ் பிளேஸில் நம்ம வச்சோம் அப்படின்னா என்னவாயிரும்? 78. அப்போது
அந்த 70 டென்ஸையும் 8 ஒன்ஸையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 78 அப்படின்ட்டு. இது மூலயமா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா எப்படி வந்து நம்பர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ் ஃபார்ம் 2 டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் த நம்பர் கார்ட்ஸ் கிவன். அவங்க வந்து நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்ஸ் கார்டும் டென்ஸ் கார்டும். அதை வச்சு நீங்கள் வந்து 2 டிஜிட் நம்பர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 30 டென்ஸும் 7 ஒன்ஸும் இருக்குது. அப்போது 37 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 50 டென்ஸ் 2 ஒன்ஸ். அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணும் போது 52. அடுத்தது 20 டென்ஸ் 8 ஒன்ஸ், மொத்தம் 28. அடுத்தது 70 டென்ஸும் 5 ஒன்ஸும் சேர்ந்துச்சுன்னா 75. அடுத்தது 40 டென்ஸ் 6 ஒன்ஸ், அப்போது 46. அடுத்தது 80 டென்ஸ் 1 ஒன்ஸ், மொத்தம் 81. அடுத்தது 90 டென்ஸ் 4 ஒன்ஸ் வந்து 94. அதுக்கப்புறமா கடைசியாக பாருங்கள், 60 டென்ஸும் 9 ஒன்ஸும் சேர்ந்துச்சுன்னா 69. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட். அவங்க வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பிளேஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அதோட வேல்யூ என்ன, ஒன்ஸா டென்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 53 அப்படின்ற நம்பரில் 3யை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போது அது வந்து 3 ஒன்ஸ். 72 அப்படின்ற நம்பரில் வந்து 7ஐ வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 7 டென்ஸ். அடுத்தது பாருங்கள், 47 அப்படின்ற நம்பரில் 4ஐ வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 4 டென்ஸ். அடுத்தது 24 அப்படின்ற நம்பரில் 4ஐ வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 4 ஒன்ஸ். 86 அப்படின்ற நம்பரில் 6ஐ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6 ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 35ல் வந்து 3ஐ அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 டென்ஸ். நெக்ஸ்ட்டு 18ல் வந்து 1 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1 10. நெக்ஸ்ட்டு 29ல் 9 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 9 ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 31ல் 1 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1 1. நெக்ஸ்ட்டு 84ல் வந்து 8 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 8 டென்ஸ். நெக்ஸ்ட்டு 58ல் 8ஐ வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 8 ஒன்ஸ். 91ல் 9 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 9 டென்ஸ். 77ல் 7 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேஸ் வேல்யூ வந்து 7 ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21ல் 2 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேஸ் வேல்யூ, அதாவது இட மதிப்பு வந்து 2 டென்ஸ். நெக்ஸ்ட்டு 15ல் வந்து 5 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேஸ் வேல்யூ வந்து 5 ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 99ல் பாருங்கள், 9 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேஸ் வேல்யூ வந்து 9 டென்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் த ஃபாலோவிங். அதாவது அவங்க வந்து ஒரு நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கார்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி நம்பராக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 கார்ட்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. 1 கார்ட்ஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்போது 10 கார்ட்ஸ் வந்து 5 இருக்குது. அப்போ அது வந்து 50. 1 கார்ட்ஸ் வந்து 7 இருக்குது. அப்போது அது 7. 50 + 7 57. அடுத்தது பாருங்கள், 10 கார்ட்ஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. 5 கார்ட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள், 5. இப்போ 60 + 5 65. அடுத்தது 10s கார்டு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணுங்கள், 9. 1s கார்டு வந்து 1 தான். அப்போது 90 + 1 91. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10s கார்டு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, 8. 1s கார்டு வந்து 6. அப்போது 80 + 6 86. அடுத்தது 10s கார்டு வந்து 4 கொடுத்துருக்காங்க. 1s கார்டு வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 10s கார்டு 4 இருக்கனால அது 40. 40 + 9 49. அடுத்தது 10s கார்டு வந்து 7 கொடுத்துருக்காங்க. 1s கார்டு வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போது 70 + 8 78. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர் த நம்பர் கார்ட்ஸ் ஆஸ் பர் த நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர் கார்ட்ஸில் கலர் பண்ண போகிறோம்.
இப்போ 35ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 3 10s-ஐயும் 5 1s-ஐயும் கலர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 30 10s-உம் 5 1s-உம் சேர்ந்தது தானே 35. அதனால் 30 10s-ஐயும் 5 1s-ஐயும் கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 76 கொடுத்துருக்காங்க, அப்போனா நீங்கள் 7 10s-ஐயும் 6 1s-ஐயும் கலர் பண்ணணும். அடுத்தது 89 கொடுத்துருக்காங்க, அப்போனா 8 10s-ஐயும் 9 1s-ஐயும் கலர் பண்ணணும். அப்புறமா 94 கொடுத்துருக்காங்க, அப்போது நீங்கள் 9 10s-ஐயும் 4 1s-ஐயும் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் அஸ் ப்ராக்டிஸ். கம்ப்ளீட் த டேபிள். அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அங்கங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, மீது எல்லாத்தையுமே நம்ம தான் 1லேருந்து 99 வரைக்குமே எழுதி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் வந்து எழுதிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் த நம்பர் 85 there are dash tens. 85 அப்படின்ற நம்பரில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 8 டென்ஸ் இருக்குது. இந்த நம்பர் 62 there are dash tens. 62 அப்படின்ற நம்பரில் மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்குது? 6 டென்ஸ். இந்த நம்பர் 95 there are dash tens and dash ones. 95 அப்படின்ற நம்பரில் மொத்தம் எத்தனை டென்ஸும் எத்தனை ஒன்ஸும் இருக்குது? 9 டென்ஸும் 5 ஒன்ஸும் இருக்குது, அப்படி தானே? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். இந்த நம்பர் 16 there are dash 10 and dash ones. 16 அப்படின்ற நம்பரில் 1 10-உம் 6 1s-உம் இருக்குது, ஓகேவா? அடுத்து 5th கொஸ்டினில் the number with 3 10s and 7 ones is. ஒரு நம்பரு, அதாவது அது வந்து 3 10s-உம் 7 1s-உம் இருந்துச்சுன்னா அது என்ன நம்பர்? 37. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். the number with 5 10s and 3 ones. 5 10s-உம் 3 1s-உம் இருந்துச்சுன்னா அது என்ன நம்பர்? 53. சரியா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சர்க்கிள் த 10th ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 10th ஆப்ஜெக்டில் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கவுண்ட் த ஃப்ரூட்ஸ், ரைட் த நம்பர் அண்ட் த நம்பர் நேம். கொடுத்துருக்க ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை இருக்குது? 16, அப்படி தானே? அப்போ 16 அப்படின்னு சொல்லிட்டு 16 அப்படின்னு அதோட நம்பரையும், நம்பர் நேம் என்ன? SIXTEEN, அதான் அதோட நம்பர் நேம். அதையும் நீங்கள் எழுதணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த நம்பர் 87 there are dash tens and dash ones. 87 அப்படின்ற நம்பரில் எத்தனை டென்ஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 8 10s and 7 ones இருக்குது. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். கவுண்ட் அண்ட் ரைட். கொடுத்துருக்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அதாவது பென்சில்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் 10 இருக்கும். அப்போ அதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது? அதே மாதிரி 6 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 60 பென்சில்ஸ் இருக்கும். அதில் தனியாக இருக்கிறதுல 8 இருக்குது. அப்போ 60 + 8 68. 5th கொஸ்டின் பாருங்கள். ரைட் த நம்பர் ஃபார்ம்டு பை த நம்பர் கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து நம்பர் எழுத போகிறோம். இந்த கார்ட்ஸில் எத்தனை டென்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 7 10s கார்டு இருக்குது. அப்போது 70. நெக்ஸ்ட்டு 4 1s கார்டு இருக்குது. அப்போ 70 + 4 74 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் ஐ லேர்ன்ட். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் கொடுத்துருக்க ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.